வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனலுக்கு சூப்பரான ஒரு தீபாவளி முறுக்கு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு 3 விதமாக முறுக்கு பண்ண போகிறோம். சூப்பராக கருக்கு முறுக்குன்னு செம்ம டேஸ்ட்டில் 5 நிமிஷம் போதும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்னைக்கு பச்சை அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். பச்சை அரிசி 2 கப் மாவு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை பொடி பண்ணி ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மில்லில் கூட பொடிச்சிக்கலாம், இல்லை மிக்சியில் கூட பொடிச்சிக்கலாம். இதுக்கு 2 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்து ஆயில் எதுவும் சேர்க்காம ஒரு கடாய் வச்சு அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் இதை வறுத்துக்கோங்க. இந்த உளுந்து எந்த அளவு கலராக இருக்கோ அந்த அளவு முறுக்கு உங்களுக்கு கலராக வரும். கருகிடுச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் பார்த்து பண்ணுங்க. 5 நிமிஷத்தில் குயிக்காக சூப்பரான ஒரு முறுக்கு பண்ணிடலாம். ஒரே மாவு வச்சு 3 விதமாக முறுக்கு பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வறுத்த உளுந்த நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு கூடவே ஒரு பெரிய ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் நான். உப்பு 1 ஸ்பூன். இதில் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கணும். அது எண்ணெய் இல்லை அப்படின்னா நெய்யாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன். ஓமம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு கூடவே இந்த மாதிரி பிடிச்சா எண்ணெய் விட்டுருக்கனால அழகாகவே நிற்கும். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே நீங்கள் ஹாட் வாட்டர் விட்டு அழகாக இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. தெரியுதா எந்தளவு சாஃப்டாகி வந்திருக்கு அப்படின்ட்டு? இதுதான் பதம். கையில் ஒட்டாமல் வரணும். கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது இதுலலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இடியாப்ப அச்சு எடுத்து வச்சிருக்கேன். உள்ள ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இதில் கீழே அச்சு போட்டுட்டு மாவு உள்ள போட்டுடலாம். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது முள்ளு முறுக்கு தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆந்திரா முறுக்கு கம்மல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இடியாப்ப முறுக்கு பண்ண போகிறேன். வாங்க 1 by 1 காமிக்கிறேன். மாவை எடுத்து லோட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் போட்டு எடுத்துக்கலாம், பெருசாக ஒரே வட்டமாக கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஒன்றா போட்டுக்கோங்க. சுற்றுறது மட்டும் பார்த்து சுற்றுங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அதோட பபிள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இந்த அளவு அழகாக கலர் மாதிரி நல்ல க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மொறுன்னு இருந்துச்சு. இதை நான் ஃபுல் சுத்துக்கு போட்டு காமிச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு கலர் மாதிரி இருக்குது. அதே மாவில் லைட்டாக ரோல் பண்ணிட்டு நான் ஆந்திரா முறுக்கு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ரோல் கொடுத்துருங்க. ஃபுல் முறுக்கு ஒரு அந்த பேனோட அளவு ஃபுல்லாக இருக்குது, அந்தளவு பெருசாக பண்ணியிருக்கோம். தெரியுதா நல்லா வெந்து போய் அழகாக இருக்குது. கலரெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆந்திரா முறுக்கு இதே மாதிரி தான் பண்ணணும். இடியாப்ப முறுக்கு எப்படி பண்ணணும்னா இதை மாதிரி ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதே இதில் ஒரு பெரிய ஸ்பூன், அதாவது இதில் பின்னாடி பின்பக்கம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். எப்படி பிழியணும்னு நான் காமிச்சு தரேன் பாருங்கள். இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு நீங்கள் எப்படி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே தலைகீழாக நீங்கள் எண்ணெயில் சேர்த்துடணும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மொறுன்னு சூப்பராக வந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த தீபாவளியை கருக்கு முறுக்குன்னு செலிப்ரேட் பண்ணுங்கள். இனிப்பு இல்லாமையும் இந்த மாதிரி முறுக்கு இல்லாமையும் ஒரு தீபாவளியே இருக்காது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உளுந்த மாவு வச்சு 3 வெரைட்டி ஆஃப் ஸ்வீட் வெரைட்டி போட்டிருக்கோம். ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் நிறைய போட்டிருக்கோம். செக் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவு மொறுன்னு இருக்குன்னு. கையில் அப்படி தெறிக்குது எல்லா இடமும். அந்த அளவு மொறுன்னு இருந்துச்சு. லைவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு மாவு தான் எடுத்தோம். 3 வெரைட்டி ஆஃப் ஸ்நாக் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆந்திரா முறுக்கும் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். எல்லாமே உங்களுக்கு லைவாகவே நான் காமிச்சிருக்கேன் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இதே மாதிரி ரொம்பவே மொறுன்னு வந்துச்சு. தெரியுதா இந்த முறுக்கு நான் பொடிச்சு காட்டுறேன். லைட்டாக ஒரு ப்ரெஸ் தான் கொடுக்குறேன். கையை ஃபுல்லாக கூட பொடிக்க முடியல. அந்தளவு மொறுன்னு இருந்துச்சு. சூப்பராக டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் தீப ஒளி பிரகாசமாக எரிகிறது மாதிரி ஒவ்வொருடைய கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷம் பிறக்கட்டும்னு வாழ்த்துறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா,
பாய்.